வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு? இப்போ வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா கூட இருந்தாங்க. ஷி வாஸ் டிபெண்ட். அம்மா அப்பா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது காசு வேணா கூட அப்பாட்ட கேட்கலாம், அம்மாட்ட கேட்கலாம், ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்கலாம். அப்படி தான் கேட்டுனே இருப்பாங்க, அவங்கள வாங்கி கொடுத்துனே இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ யாரை கேட்கணும், என்ன தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டால் கிடையாது, இருமா கடன் கேட்டிருக்கேன், காசு வந்தால் வாங்கி தரேன், இப்படி தான் நான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முடிவுகள் யார் எடுக்கிறது அப்படின்னும் போது அதில் தான் வந்து பிரச்சனை வரும். அதே மாதிரி பணம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்மகிட்ட பணம் இருந்தால் பரவாயில்ல, பணமே இல்லைன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்படிலாம் பல சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லா விஷயத்துக்குமே வந்து நிறைய பிளான்ஸ் கொடுப்பாங்க. நான் வேலைக்கு போகிறேன், அப்போ தான் அவங்க படித்து முடித்தாங்க. நான் வேலைக்கு போகிறேன், பரவாயில்ல, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அது ஈடுபாடே கிடையாது. எனக்கு வந்து பெண்கள் எல்லாம் வந்து வேலைக்கு அனுப்புறதுலாம் எங்களுக்கு ஈடுபாடே கிடையாது. ஆமாம், இல்லை ரொம்ப வருஷத்துக்கு வேலைக்கெல்லாம் போகல. இவருடைய ஒரு ஆள் சம்பளத்தில் எப்படி என்னெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமோ நாங்கள் வந்து நிறையவே மேனேஜ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஒரு லவ் மேரேஜ், ஒரு இன்கம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நாள் பணக்காரங்க இடம், பெரிய ஆள் இடம், அது மாதிரி நடக்காது. பட் மன உறுதி இருந்து நமக்கு வந்து பண்ணணுன்ற டிட்டர்மினேஷன் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும். அந்த டைம்ல அந்த லவ், அந்த காதல் அங்கே தான் ஒர்க் ஆகுது. ஆமாம், எதுக்குமே டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டாங்க. என்னைக்கு அந்த கல்யாணம் ஆகும்போது சொன்னாங்களோ அதே மன உறுதியில் அதே லெவலில் தான் இருந்தாங்க. அப்போ நான் வந்து கடன் நிறைய வாங்குவேன். ஒரு கடன் வாங்கினா அந்த கடன் கொடுக்குறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவேன், இந்த கடன் கொடுக்குறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவேன். அந்த கடனை வாங்கும்போது இந்த கடனுக்கு வட்டி வந்துடும், இந்த வட்டி வாங்குறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவேன். இது வட்டி எப்படி வட்டி 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 இப்படி கடன் வாங்கி நிறைய கடன்லாம் இருக்கும்போது கூட எல்லாமே வந்து தேவையான ஒரு விஷயத்துக்காக எடுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஸோ டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அது எப்படி தான் நம்மளால தீர்த்து கொடுத்துட முடியும் அப்படின்லாம் சொல்லி நம்ம நல்ல என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ் மேட்டர்லையும் டிசிஷன் எடுக்கிறதுலையும். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து கல்யாணம் ஆகி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6-7 மாதம் ஆகி போச்சு. பட் ரொம்ப டைட் சுச்சுவேஷன். இந்த மாதிரி இருக்கும்போது கையில் காசு இல்லை அப்படின்னும் போது இவங்க வந்து எல்லா ஜுவல்ஸும் வெட்டிங்க்கு என்னெல்லாம் ஜுவல்ஸ் போட எல்லாம் கொடுத்துட்டாங்கட்ட. இதை வந்து நீ வந்து அடமானம் வைக்காத, வித்துரு அப்படின்ட்டாங்க. ஏன்னா அடமானம் வச்சா நம்ம வட்டி கட்டணும் இல்லையா, அதனால் நீ வித்துருன்ட்டாங்க. எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அது கல்யாண டைம், கல்யாணத்துக்கு போட்டது நம்மளும் வாங்குறதில்ல, பாவம் அவங்க அப்பா அம்மா போட்டது வந்து நம்மளை வந்து விற்க சொல்கிறாளே இந்த பொண்ணு, இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ ஒரு வயசான ஒரு ஐடியா கொடுக்குறாள் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் வந்தது. ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக அது டக்கு நேராக போயிட்டு என்ன பண்ணேன், அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன். இந்த மாதிரி இருக்குது ஆண்டி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி உங்கள் நகையெல்லாம் விற்கலான் இருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் புதுசாக நகை வாங்கி போட்டுறேன் அப்படின்னு. அவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கும் கொடுத்தாச்சு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களும் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பட் நான் அது மாதிரி நாங்கள் நகையெல்லாம் விற்றுட்டு அப்புறம் கடனெல்லாம் அடைச்சிட்டு புதுசாக கடன் வாங்க ஆரம்பித்தோம். ஸோ அதனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் முடிவுகள் யார் எடுக்கிறாங்க, எப்படி ஆலோசித்து இப்போது ஒரு ஃபேமிலிக்கு எது வந்து ஒரு ஃபீஸபிளாக இருக்கோ, எது வந்து ஃபேமிலிக்கு ஒரு ஒத்துழைத்து போதோ அந்த முடிவு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுல நாங்கள் 2 பேரும் தெளிவாக இருந்தோம். அதனால் மேக்ஸிமம் நான் வந்து நம்ம ஆல்ரெடி பல குழப்பத்தில் இருக்கும்போது இவங்க தெளிவாக ஒரு ஐடியா சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம புரிதோ இல்லையோ அந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணிப்பேன், எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்து பண்ணதுனால நாங்கள் ஒரு கடனாக எல்லாத்தையும் அப்படியே அடைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் பண்ண ஆரம்பித்து எல்லாருக்கும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப்பை நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 6 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. என் பையனும் பிறந்துட்டான். 6 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் வந்து பையனோட ஹனிமூன் போனோம். அப்புறம் என்ன, சூப்பராக இருந்தது. அது ஒரு ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ் தானே. பசங்களோட சேர்ந்து அவங்களும் வந்து அப்பா அம்மா ஹனிமூன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். கல்யாணத்தை தான் கூப்பிடல, ஹனிமூனுக்காவது கூட்டு போனீங்களே அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனு பார்த்து சூதானமா நடந்துக்கோ.
இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? ம் சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.